ஒரு சூப்பரான நண்டு கிரேவியை பார்த்துடலாமா? நண்டை அது ரப்பர் பேண்டை முதல்ல ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பெரிய ஓடு இருக்கு அப்படியே பின்னாடி திருப்பினீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு பாருங்கள். இதை எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கிறதுலே நண்டு க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. அது ஒரு பேல் ஒயிட் கலரில் இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு காலில் கொஞ்சம் திக்னஸ் இல்லாத இதையும் நம்ம எடுத்துடலாம். பழவேற்காடு நண்டு செம சூப்பராக இருக்கும். எங்கள் பாட்டி சின்ன வயசில் உயிரோடு வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு அதை க்ளீன் பண்ணுறதே செமையாக இருக்கும். அவங்க கையை கூட அவங்களுக்கு அது கடிச்சிடுச்சு, அது கொடுக்கல, ரத்தமே வந்துருச்சு. அருவாமனையில் டொப்புன்னு அது தலை மேலே போட்டு அதை பிடிப்பாங்க. அவங்க க்ளீன் பண்ணுறதை பார்த்து தான் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். மீன், எறா, இந்த நண்டெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணணும்னு. அதனால் நீங்களுமே உங்கள் அம்மா க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கூட இருந்து கற்றுக்கோங்க. இப்போது சின்ன வெங்காயத்தை ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பூண்டு, இஞ்சி, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, கடுகு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அதையுமே ஃப்ரை பண்ணிவிட்டு நண்டை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்து அதை குட்டி குட்டி பீஸாக பண்ணி பால் எடுத்து அதையுமே ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் தட்டு போட்டு மூடி கொதிக்க விடுங்க. சூப்பரான ஒரு நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு.